தமிழும் தங்கையாவும் என்ற யூடியூப் சேனல் வழியாக உங்களை வாழ்த்துகிறேன். இந்த பதிவிலே டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2A மாணவர்களுக்கான புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையிலே திருக்குறளிலே வினை செயல் வகை என்ற அதிகாரத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம். தேர்வுக்கு தயாராகின்ற நண்பர்கள் இதை கவனமோடு இந்த பதிவை கவனித்து தேர்வு நேரத்திலே பயன்படுத்தி வளம் பெற நலம் பெற உங்களை வாழ்த்துகிறேன். 68வது அதிகாரம் திருக்குறளிலே வினை செயல் வகை. வினை என்று சொன்னால் ஒரு வேலை என்று பொருள். வினை என்று சொன்னால் வேலை. ஒரு வேலையை நாம் ஒரு செய்ய முடிக்கின்ற ஒரு வேலையை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதற்கான ஒரு ஆலோசனையை வள்ளுவர் 10 குறட்பாக்களிலே 10 ஆலோசனைகள் என்று கூட சொல்லலாம். அதாவது வினை செயல் வகைக்கு விளக்கம்: மன திட்பம் உடையவன் தான் நினைத்த காரியத்தை எவ்வாறு செய்ய வேண்டும். மன உறுதி உடையவன், திட்பம் என்று சொன்னால் உறுதி, மன உறுதி உடைய ஒருவன் தான் எடுத்த காரியத்தை எவ்வாறு செய்து முடிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு 10 ஆலோசனைகளை இங்கே வள்ளுவர் நமக்கு தருகிறார். 10 டிப்ஸ் என்று கூட நாம் சொல்லலாம். முதல்ல ஆலோசனை முதல் குறட்பாவை நாம் பார்க்கலாம். நான் கொஞ்சம் 671வது குறட்பா. சூழ்ச்சி முடிவு துணிவெய்தல் அத்துணிவு தாழ்ச்சியுள் தாங்குதல் தீது. சூழ்ச்சி முடிவு துணிவெய்தல் அத்துணிவு தாழ்ச்சியுள் தாங்குதல் தீது. சூழ்ச்சி என்று சொன்னால் நாம் செய்ய இருக்கின்ற செயலை பற்றிய முழுமையான ஆராய்ச்சி என்று சொல்லலாம். நாம் ஒரு எந்த செயலை நாம் செய்தாலும் அந்த செயலை பற்றி முழுமையான செய்தியை நாம் சேகரிக்க வேண்டும். அதை உரையாசிரியர்கள் ஆராய்ச்சி என்று சொல்லுகிறார்கள். எந்த செயலை நாம் செய்தாலும் அது எந்த வகையான செயலாக இருக்கலாம், A to Z அந்த செயலை பற்றி முழுமையாக நாம் ஆய்வு செய்ய வேண்டும். அப்படி ஆய்வு செய்து முடித்த பிறகு முடிவு, சூழ்ச்சி, முடிவு என்பதற்கு பொருள் அப்படி ஆய்வு செய்வதனுடைய எல்லை எது என்றால் நாம் அந்த ஒரு செயலை பற்றி எவ்வாறு செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எங்கே செய்ய வேண்டும், எந்த முறையிலே நாம் அதை முடிக்க வேண்டும் என்று எல்லாவற்றையும் முடித்து விட்ட பிறகு அதனுடைய எல்லை, அதனுடைய முடிவு என்ன என்று சொன்னால் துணிவெய்தல் சொல்றாரு பாருங்க. இந்த காரியம் இனி தவறு ஆகாது என்ற துணிவை நாம் பெறுதல் வேண்டும். நாம் செய்ய இருக்கின்ற அந்த செயலை பற்றி முழுமையாக ஆய்வு செய்து விட்ட பிறகு இந்த காரியத்தை நம்மால் செய்ய முடியும், நம்மால் செய்ய இயலும் என்ற ஒரு முடிவுக்கு நாம் வர வேண்டும். அதை துணிவெய்தல் என்று சொல்லுகிறார். சூழ்ச்சி முடிவு துணிவெய்தல். அந்த முதல் அடியிலே பாருங்க, நாம் செய்ய இருக்கின்ற காரியத்தை பற்றி முழுவதுமாக ஆய்வு செய்ய வேண்டும். அப்படி ஆய்வு செய்து முடித்த பிறகு அதனுடைய ரியாக்ஷன் என்ன என்று சொன்னால், அடுத்த ஸ்டெப் என்ன என்று சொன்னால், இந்த செயலை நம்மால் செய்ய முடியும் என்ற ஒரு நாம் செய்வதிலே எந்த விதமான தவறு ஏற்படாது, எந்த விதமான பிசிறும் தட்டாது என்ற ஒரு முடிவுக்கு, ஒரு துணிவுக்கு வர வேண்டும். அடுத்து பாருங்க, அத்துணிவு தாழ்ச்சியுள் தாங்குதல் தீது. இங்க பாருங்க, அத்துணிவு தாழ்ச்சியுள் தாங்குதல் தீது. அவ்வாறு செய்ய துணிந்த செயல் கால தாமதத்தினாலே முடியாமல் இருக்குமானால் அது தீமையை உடையது ஆகும் என்று சொல்கிறார். எப்போ ஒரு செயலை நாம் செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்லி அதை முழுவதுமாக நாம் ஆய்வு செய்து விட்டோமோ அதை பற்றி முழுமையாக நாம் அறிந்து கொண்டு விட்ட பிறகு அதை நாம் டிலே செய்யக்கூடாது என்று சொல்கிறார். இந்த பொருளை பார்த்தா நமக்கு புரியும் பாருங்க. திரண்ட கருத்து: ஒரு செயலை பற்றிய ஆராய்ச்சியின் முடிவு மனதில் துணிவு பெறுவதே ஆகும். ஒரு செயலை செய்ய வேண்டும். இப்போ உதாரணம் நம்முடைய நிலையை வைத்து கொண்டால் டிஎன்பிஎஸ்சி நாம் தேர்ச்சி பெற வேண்டும். குரூப் 4லயோ 2லயோ 2Aலோ அல்லது குரூப் 1ல நாம் தேர்ச்சி பெற வேண்டும் என்று நாம் முடிவு செய்து அந்த படிப்பை பற்றிய முழு ஆய்வினை நாம் மேற்கொள்ள வேண்டும். ஒரு செயலை பற்றிய ஆராய்ச்சியினுடைய முடிவு மனதிலே துணிவு பெறுவது. முதல் முடிவு செய்யணும். டிஎன்பிஎஸ்சி நாம் எக்ஸாம் எழுதுறோம் அப்படின்ற ஒரு முதல் சூழ்ச்சி. அதை தான் சொல்றாருங்க. அந்த படிப்பை பற்றிய ஒரு ஆராய்ச்சி எல்லாவற்றையும் நம்ம பார்க்கணும். யூடியூப்ல, மற்றதுல, இன்ஸ்டாகிராம்ல, அப்புறம் புக்ஸ் ரெஃபரன்ஸு எல்லாவற்றிலேயும் நாம் அந்த அனைத்து தரவுகளையும் நாம் டிஎன்பிஎஸ்சி பற்றிய முழு தகவல்களையும் நாம் தொகுக்க வேண்டும். அது ஆய்வு என்று சொல்றார். அப்படி ஒரு செயலை பற்றி ஆராய்ந்து முடிவு பெற்ற பிறகு நாம் என்ன பண்ணணும்? மனதில் துணிவு பெற வேண்டும். நாம நிச்சயமா டிஎன்பிஎஸ்சி பாஸ் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு முடிவு, ஒரு துணிவு நம் மனதுக்குள்ளே வர வேண்டும். அடுத்து பாருங்க, அவ்வாறு
துணிவு கொண்ட பின் அதனை செய்யாமல் காலம் கடத்துதல் தீமையாகும் சொல்றாரு. எப்போ நம்ம அந்த ஒரு ஒரு ப்ராஜெக்டை பற்றி ரிசர்ச் பண்ணி நாம் அதை செய்யணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோமோ, அப்போவே இப்போ ராத்திரி முடிவு பண்ணோம்னா அப்போவே நீங்கள் ஒரு படுத்துட்டு ஒரு 10 மணி 10:30 மணிக்கு அதை பற்றி யோசிக்கிறீங்கன்னு சொன்னால் தூக்கம் வரக்கூடாது. உடனே 10 மணிக்கு எழுந்து சிஸ்டம்ல உட்காந்து அதை பற்றிய தரவுகளை நாம் சேகரிக்க வேண்டும். அவ்வாறு துணிவு கொண்ட பின் அதனை செய்யாமல் காலம் கடத்துவது, நாளைக்கு பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம், இல்லை இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, இன்னைக்கு வியாழக்கிழமை, நாள் நட்சத்திரம் பார்க்காமல் உடனடியாக அந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதுவதற்கான அந்த மெட்டீரியல்ஸை கலெக்ட் செய்து அதை ஸ்டடி பண்ணுவதற்கு நாம் நம்மை தயார் செய்து கொள்ள வேண்டும். அப்படி நாம் டிலே செய்கின்ற பொழுது அது நம்முடைய வாழ்க்கைக்கு தீமையாகும். இன்னும் அழகா சொல்றாரு பாருங்க. நமக்கே சொன்ன மாதிரி இருக்குது பாருங்க. அமைச்சியல் சார்ந்த திருக்குறளா இருந்தாலும் இன்றைய வாழ்வியலிலே அதை நம் ஒப்பிட்டு பார்ப்பதற்கு எவ்வளவு பயனுள்ளதாக இருக்குது பாருங்க. சூழ்ச்சி, முடிவு, துணிவெய்தல், அத்துணிவு, தாழ்ச்சியுள் தாங்குதல் தீது. நாம் ஒரு செயலை பற்றி ஆராய்ச்சி செய்து முடிவு செய்த பின் அதை முடிக்க முடியும் என்ற துணிவு நமக்குள் வர வேண்டும். அவ்வாறு துணிவு கொண்ட பின், துணிஞ்சிட்ட பிறகு துணிந்தவனுக்கு துக்கமில்லைன்னு சொல்லுவான் பழமொழி. உடனே நாம் அதை காலம் கடத்தாமல் அதை செய்வதற்கான முயற்சியில் இறங்க வேண்டும். அப்படி காலம் கடத்தினால் அது ஒரு மிகப்பெரிய தீமை என்று வள்ளுவர் சொல்லுகிறார். அடுத்து பாருங்க 672வது நூற்பா. தூங்குக தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை. அழகான குறட்பா பாருங்க. தூங்குக தூங்கி செயற்பால, கொஞ்சம் மாத்திக்கலாம் இத, தூங்கி செயற்பால தூங்குக, தூங்கி செயற்பால தூங்குகன்னு மாத்திக்கலாம். அதாவது காலம் நீட்டித்து செய்ய வேண்டிய தன்மை கொண்ட காரியங்களிலே நாம் காலம் நீட்டித்து செய்ய வேண்டும். சில காரியங்கள், ஒரு சில காரியங்களை நம்ம அவசரமா எடுத்தோம் கவுத்தம் செய்யக்கூடாது. அதை சொல்றா என்ன வாழ்க்கை அழகா வள்ளுவர் புரிந்திருக்கிறார் பாருங்கள். நாம் செய்கின்ற செயல்கள் பல. அப்படி நாம் செய்கின்ற பொழுது சில காரியங்களை நாம் எடுத்தோம் கவுத்தம் செய்ய முடியாது. தூங்குதல் என்று சொன்னால் காலம் தாழ்த்துதல். தூங்குதல்னா ஸ்லீப் கிடையாதுங்க. தூங்கி செயற்பால தூங்குக. காலம் நீட்டித்து செய்ய வேண்டிய தன்மை கொண்ட காரியங்களை காலம் நீட்டித்து தான் செய்ய வேண்டும். தூங்குக தூங்கி செயற்பால, இதுக்கு பொருள். நாம் சில காரியங்களை டிலே பண்ணி தான் செய்யணும். எடுத்தோம் கவுத்தம் செய்யக்கூடாது. யோசிக்கணும். இப்போ ஒரு நம்ம மகளுக்கோ நம்ம வீட்டில் திருமண காரியங்கள் நடக்குதுன்னு வச்சுங்களேன். இப்போ உங்களுக்கே நீங்களாம் வாழை பிள்ளைங்களா இருப்பீங்க. திருமணம் உடனே எடுத்தோம் கவுத்தம்னு சொல்லி ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி, எடுத்தோம் கவுத்தம் பையனை பார்த்து திருமணத்தை முடிவு செய்யக்கூடாது. அந்த ஃபேமிலியை பற்றி அவன் யார், அவன் கொஞ்சம் ஸ்டடி பண்ணணும். கொஞ்சம் பெரிய லெவலில் கொஞ்சம் ஒரு குடும்பத்தில் ஒரு பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணம், தன்னுடைய மகளுக்கோ அல்லது மகனுக்கோ வரன் பார்த்து திருமணம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் உடனே ஒரு பையனை பார்த்து ஒரு பொண்ணை பார்த்து டக்குன்னு முடிவு செய்யக்கூடாது. யோசிக்கணும். இப்படிப்பட்ட காரியங்களை அதான் காலம் நீட்டித்து செய்ய வேண்டிய தன்மை கொண்ட காரியங்களை காலம் நீட்டித்து செய்ய வேண்டும். இது கல்யாண விஷயம். எடுத்தோ கவுத்தம் செய்ய முடியாது. இந்த திருமண காரியங்கள் நம்ம காலம் நீட்டித்து தான் செய்யணும். கொஞ்சம் டிலே பண்ணணும். பையனை பற்றி விசாரிக்கணும், பொண்ணை பற்றி விசாரிக்கணும், குடும்பத்தை பற்றி விசாரிக்கணும். அவன் வேலை செய்யறது உண்மைதானா, அந்த ஆஃபீஸ் தானா, சம்பளம் சொன்ன சம்பளம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது டிலே பண்ணி நிதானமாக நாம் செய்ய வேண்டியது. அடுத்து பாருங்க. தூங்காது செய்யும் வினை தூங்கற்க. சில வேலைங்க பார்த்தீங்கன்னா காலதாமதம் செய்யாது செய்ய வேண்டிய காரியங்களிலே காலதாமதம் கூடாது. முதல் குறட்பாவில் சொன்னேன். சில காரியங்களுக்கு நம்ம டிலே பண்ணக்கூடாது. டிஎன்பிஎஸ்சி நம்ம பாஸ் பண்ணணும், எக்ஸாம் எழுதணும்னு முடிவு பண்ணியாச்சு, உடனே நம்ம வேலையில் இறங்கணும். இதுக்கு போய் நாள் நட்சத்திரமெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது. புரியுதுங்களா? எந்த செயலுக்கு நாம் நேரம் நிதானமாக செய்ய வேண்டுமோ அதை நிதானமாக செய்ய வேண்டும். எந்த காரியங்களை வேகமாக உடனே செய்ய வேண்டுமோ அதை உடனே செய்ய வேண்டும். பாருங்க, பொருள் பார்த்தா நமக்கு புரியும் பாருங்க. காலம் கடந்து செய்வதற்கு உரிய செயல்களை காலம் தாழ்த்தியே செய்ய வேண்டும். காலம் கடத்தாமல் செய்வதற்குரிய செயல்களை விரைந்து செய்ய வேண்டும். ரெண்டுத்துக்கும் 2 உதாரணத்தை நான் சொல்லியிருக்கிறேன். திரும்ப உங்களுக்கு புரியவில்லை என்று சொன்னால் இந்த பதிவுகளை திரும்ப திரும்ப போட்டு நாம் கேட்கின்ற பொழுது அல்லது குறிப்பெடுத்து படிக்கின்ற பொழுது மிக எளிமையாக இது புரியும் என்பதை முதலிலே நீங்கள் உள்வாங்க வேண்டும். அடுத்து 3 அதிகாரத்தில் 3 திருக்குறள் நூலிலே 673 ஒள்ளும் வாய் எல்லாம் வினை நன்றே ஒள்ளாக்கால் செல்லும் வாய் நோக்கி செயல். ஒள்ளும் வாய் எல்லாம் நன்றே
வல்லாக்கால் செல்லும் வாய். ஒள்ளுதல் என்று சொன்னால் செய்யக்கூடிய என்று பொருள். ஒள்ளுதல் என்று சொன்னால் செய்தல். பாருங்க, ஒள்ளும் வாய் எல்லாம் வினை நன்று. நாம் செயலாற்றும் பொழுது வெற்றி கிட்டுகின்ற இடத்திலே எல்லாம் செயலை செய்வது நல்லது. நாம் எந்தெந்த இடத்தை அல்லது எந்தெந்த காரியங்களை செய்தால் நமக்கு வெற்றி கிட்டும், அந்த செயலை நம்மால் செய்ய முடியும் என்று நினைக்கிறோமோ அந்தந்த காரியங்களை உடனே செஞ்சிடணும். ஒள்ளும் வாய் எல்லாம் வினை நன்று. வினை என்று சொன்னால் வேலை. நாம் செயலை செய்கின்ற பொழுது, ஒரு வேலையை செய்ய முடிக்கின்ற பொழுது, அதாவது ஒரு ப்ராஜெக்ட், புரியுற மாதிரி சொன்னா, ஒரு ப்ராஜெக்டை எடுத்து அதை சக்சஸ் பண்ண முடியும்னு நினைச்சா அதை நம்ம உடனே செஞ்சிடணும். ஒள்ளும் வாய் எல்லாம் வினை நன்று. செயலாற்றும் பொழுது வெற்றி கிட்டுகின்ற இடத்திலெல்லாம் நாம் செயலை தொடர்ந்து செய்ய வேண்டும். அது நல்லது. தட்ஸ் குட். அதுக்கு அவர் பாருங்க, ஒல்லாக்கால் நமக்கு செயலிலே வெற்றி கிடைக்காது என்ற பட்சத்திலே இந்த வேலையை செஞ்சா நம்மால சக்சஸ் ஆக முடியாது அப்படின்ற ஒரு எண்ணம் உங்க உள் மனதில் தோன்றுதுன்னு வச்சுங்களேன். வள்ளுவர் சொல்றாரு பாருங்க, செல்லும் வாய் நோக்கி செயல். மற்ற வழிமுறைகளிலே எந்த வழியால் அந்த காரியம் முடியுமோ அந்த வழியிலே சென்று ஆராய்ந்து அதை செய்து முடிக்க வேண்டும். என்ன அழகான ஒரு ஐடியா பாருங்க. பொருள் பார்த்தா உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். செய்யக்கூடிய இடங்களில் எல்லாம் செயலை செய்வது நன்மையே. நாம் செய்கின்ற செயல் அல்லது நம்ம எடுத்துக்கொண்ட வினை அல்லது எடுத்துக்கொண்ட ப்ராஜெக்ட் முடிகிற மாதிரி இருந்தால் நம்ம மேற்கொண்டு தொடர்ந்து செய்யலாம். ஒரு வேலை அந்த ப்ராஜெக்டை நம்மால் பண்ண முடியாது, அந்த வேலையை நம்மால் செய்ய முடியலன்ற ஒரு சூழல் வருகின்ற பொழுது விடக்கூடாதுங்க. அதை முடிப்பதற்கேற்ற வழிகளை வள்ளுவர் ரொம்ப டெக்னிக்கலா வச்சது. அது முடியலன்னு சொல்லி விடக்கூடாதுங்க. நெப்போலியன் சொல்லுவா, இம்பாசிபிள் இஸ் த வேர்ட் ஃபவுண்ட் இன் த டிக்ஷனரி ஆஃப் ஃபூல்ஸ் என்று சொல்லுவார்கள். முடியாது என்ற வார்த்தை முட்டாள்களின் அகராதியில் மட்டுமே. பிரெஞ்சு நாட்டினுடைய ஒரு சாதாரண படை வீரனாக இருந்த நெப்போலியன் அந்த நாட்டினுடைய அதிபதியாக மாறினான். எல்லாம் போய் அவனை கேட்கறாங்க, இது எப்படி முடிஞ்சது, உங்களால் அது எப்படி முடிஞ்சது, சாதாரணமான ஒருத்தன் அந்த நாட்டினுடைய அதிபராக எப்படி மாறினீங்கன்னா அவன் சொன்ன வார்த்தை முடியாது என்ற வார்த்தை முட்டாள்களின் அகராதியில் மட்டுமே. வள்ளுவர் சொல்றார் பாருங்க, அப்படி எந்த ஒரு காரியத்தையும் முடியாது என்று விடக்கூடாது. அதனால அழகா சொல்றார் பாருங்க, செய்ய முடிக்க இயலாத அந்த சூழ்நிலையில கூட அதை முடிப்பதற்கு ஏற்ற வழிகளை ஆராய்ந்து பின்பு அந்த காரியத்தை செய்து முடிக்கணும். என்ன அற்புதமான ஐடியா பாருங்க. ஒள்ளும் வாய் எல்லாம் வினை நன்றே. இல்லைங்களா? செய்யும் பொழுது வாய்ப்பு இருக்கணும் பொழுது காரியத்தை செய்ய ஒல்லாக்கால் முடிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படுகின்ற பொழுது செல்லும் வாய் எப்படி அந்த காரியத்தை முடிக்கலாம் என்று யோசித்து அந்த வழியில சென்று, இவன் ஒரு வேலை செய்ய ஒரு ஆளை பிடிச்சோம், அவனை வச்சுட்டு மல்லு காட்டுறோம், முடியலன்னு பொழுது விடு வேற ஆளை பாரு அப்படின்னு சொல்லி வேறு ஒருவனை வைத்து அந்த வேலையை செய்து முடிப்பது போல புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். இல்லை என்று சொன்னால் கமெண்ட் பாக்ஸிலே உடைய கமெண்ட் கருத்து தெரிவிங்கள். மீண்டும் அதை நடத்துவதற்கு முயற்சி செய்யலாம். அடுத்து 674வது குறட்பா, வினை பகை என்று இரண்டின் எச்சம் நினையுங்கால் தீ எச்சம் போல தெரும். ரொம்ப அற்புதமான குறட்பாங்க. வினை பகை, ஒன்று வினை, இரண்டாவது பகை. இந்த இரண்டினுடைய எச்சம் என்று சொன்னால் மீதி இருப்பது. பாருங்க, பொருளை பார்க்கலாம். வினை பகை என்ற இரண்டின் எச்சம். நாம் செய்ய தொடங்கிய காரியத்திலே ஒரு மீதி, அந்த காரியத்தை செஞ்சு முடிக்காம ஒரு வேலையை எடுக்கிறோம், அந்த வேலையை செஞ்சு நம்மளால முடிக்க முடியல, கொஞ்சம் சொச்சம் நிக்குது, கொஞ்சம் மீதி நிக்குது. அதுவும் அதுக்கப்புறம் பாருங்க, அழிக்க தொடங்கிய பகை. அதாவது பகை, வினை என்று சொன்னால் வேலை, பகை என்று சொன்னால் நம்முடைய விரோதி, நமக்கு எதிரே வேலை செய்கின்ற இது அரசியல்ல வர்றதுனால, அமைச்சியில் வர்றதுனால அது சார்புடையது. ஆனால் அதை நமக்கு அப்ளை செய்து பார்ப்பதற்கான வழிவகைகள் உண்டு. இதுல நம்மை அழிக்க தொடங்கிய பகையிலே மீதி வைப்பது. அப்போ நம்ம ஒரு வேலையை செஞ்சா அந்த வேலையை முடிச்சிடணும். ஒரு பகைவனை காலி பண்ணணும்னு நினைச்சா அவனை காலி பண்ணிடணும். ஒரு பகைவனை அழிக்கணும்னு நினைச்சா அழிச்சிடணும். நாம் செய்யற வேலையை மீதி வைக்கிறதும் நம்முடைய பகைவனை மீதி வைக்கிறதும் புரியுதுங்களா? அது என்ன ஆகுன்னு சொன்னா, நினையுங்கால் தீயச்சம் போல தெரும். ஆராய்ந்து பார்த்தால் தீயிலே அணைக்காமல் விட்ட மிச்ச பகுதி போல பிறகு வளர்ந்து கெடுக்கும். இது நம்ம திரைப்படங்கள்ல இந்த கருத்தை மையமாக கொண்டு பல திரைப்படங்கள் வந்திருக்குது. ஒரு விரோதி ஒரு குடும்பத்தை அழிப்பான், ஒரு சின்ன குழந்தை, கை குழந்தை தானே விட்டுருவான்.
இல்லையா, பரிதாபப்பட்டு விட்டுருவான். அந்த குழந்தை வளர்ந்து கிளந்து பெரிய ஆளாய் கடைசியில் இவனையே வேட்டு வைக்கிற அளவுக்கு இந்த 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 கருத்தமைந்த பல திரைப்படங்கள் திரையுலகிலே வலம் வருவதை நம்மால் காணலாம். ஏன்னா அழகா பார்த்துருக்கிற பாருங்க, பொருளை பாருங்க, செய்ய தொடங்கிய செயல், அதே போல அழிக்க தொடங்கிய பகை. நம்ம எந்த ஒரு செயலை செய்தாலும் தொடங்கிட்டா அதை முடிக்கணும். ஒரு பகைவனை அழிக்கணும்னு நினைச்சா அவனை அழிச்சிடணும். ஒரு வேலை நாம் செய்ய தொடங்கிய செயலையும் அதாவது அழிக்க தொடங்கிய பகையும் கொஞ்சம் மிச்சம் வச்சேன்னு வைங்க, அது மிச்சம் என்ன ஆகுன்னு சொன்னா இந்த இரண்டினுடைய மிச்சமும் என்ன ஆகுன்னு சொன்னா தீயின் மிச்சம் போல் வளர்ந்து அழிக்கும். தீ கொஞ்சம் அந்த நெருப்பு, நம்ம குப்பை போன்றவற்றையும் நம்ம அந்த தீ வைத்து சில நேரங்களில் வீட்டை சுத்தம் பண்ணுவோம். கொஞ்சம் அப்படியே நம்ம அணைக்காமல் விட்டு வந்துடுவோம். ஒரு சின்ன சிறிய துளி அது புகைந்து 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 இன்னும் மீதி இருக்கிற பக்கத்தில் இருக்கிற குப்பைகள் எல்லாம் எரிக்க தொடங்கிடும். எனவே அது பகைவனாக இருக்கட்டும், ஒரு வேலையாக இருக்கட்டும், அதை முடிக்கணும்னு சொன்னால் முடிச்சிடணும். அதில் நாம் செய்த வேலையையும் நம்முடைய பகைவனையும் முழுவதுமாக முடிக்காமல் வைத்தால் அது திரும்ப நமக்கே கெடுதலாக வரும் என்பது வள்ளுவர் தருகின்ற மிகப்பெரிய வாழ்க்கை தத்துவம் என்று சொல்லலாம். அதனால எதையும் எதை செஞ்சாலும் ஒழுங்கா செய்யணும் அப்படின்ற ஒரு கருத்தை வள்ளுவர் நமக்கு வாழ்க்கை தத்துவமாக நமக்கு முன்வைக்கிறார். அடுத்து 675வது குறட்பா பாருங்க. பொருள், கருவி, காலம், வினை, இடனொடு ஐந்தும் இருள் தீர எண்ணி செயல். பொருள், கருவி, காலம், வினை, இடனொடு இடத்தோடு ஐந்தும் இருள் தீர. 5 காரியங்களை வள்ளுவர் முன்னால வைக்கிறார். என்னன்னு கேட்டீங்கன்னா, 1 பொருள், 2வது கருவி, 3வது காலம், 4வது வினை, 5வது இடம். இந்த 5ம், அதாவது பொருள் என்ன பாருங்க, ஒரு செயலை செய்யும் பொழுது பொருளும் கருவியும் காலமும் வினையும் இடனும் ஆகிய 5ஐயும் நாம் என்ன பண்ணணுமா, இருள் தீர எண்ணி செயல். இருள் என்று சொன்னால் இந்த இடத்துல தவறு இல்லாம, தவறு, இருள் என்றால் தவறு, இருள் தீர என்று சொன்னால் தவறில்லாம தப்பில்லாம எல்லாவற்றையும் நம்ம அனலைஸ் பண்ணி செய்ய வேண்டும் என்பது கருத்து. ரொம்ப அற்புதமான கருத்து. ஒரு செயலை நாம் செய்யணும்னு சொன்னா பொருள், கருவி, காலம், வினை, இடம், இந்த 5ஐயும் பற்றி நாம் ஆலோசிக்க வேண்டும். டிஎன்பிஎஸ்சி போட்டு தேர்வுங்கிற நண்பர்கள் இதை நம்முடைய வாழ்க்கைக்கு கூட இதை ஒப்பிட்டு சொல்லலாம். ஒரு எக்ஸாம் எழுத போகிறோம், எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொன்னால் இந்த பொருளை பார்த்தா உங்களுக்கு புரியும் பாருங்க. ஒரு செயலை செய்ய தொடங்கும் பொழுது, இது அமைச்சர் சார்ந்த ஒரு கருத்து சொற்பொருளே நான் கொடுத்துருக்குறேன். இது நமக்கு ஏற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணணும்னா, ஒரு செயலை செய்ய தொடங்கும் பொழுது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நம்ம அட்டன் பண்ணணும், ஜாபு வாங்கணும், ஆஃபீஸில் உட்காரணும், இதுதான் நம்முடைய ஏம். இதை நாம் பண்ணணும்னு சொன்னால் நமக்கு வேண்டிய பொருள் இல்லைங்களா, நாம் அந்த புத்தகங்களை வாங்குவதற்கான பொருள் என்று சொன்னால் பல பொருள் உண்டு. பொருள் என்பதற்கு பல பொருள் உண்டு. இந்த இடத்துல பணம் என்று சொல்லலாம், புரிந்து கொள்வதற்காக. பணத்தை கொண்டு அந்த மெட்டீரியல்ஸை நான் வாங்க வேண்டும். அடுத்து ஏற்ற கருவி, அந்த தேர்வை மேற்கொள்வதற்கான மெட்டீரியல்ஸ், புத்தகங்கள், யூடியூப், மற்றது எக்ஸட்ரா எக்ஸட்ரா. தக்க காலம், எந்த நேரத்திலே நாம் படிப்பது, எந்த நேரத்தை செலவு செய்து நாம் இந்த தேர்வுக்கு நம்மை தயார் செய்து கொள்வது. அதுக்கப்புறம் மேற்கொண்ட தொழில், நம்ம இந்த வேலையை எப்படி செய்ய போகிறோம், இதை படிப்பதனாலே நமக்கு கிடைக்கின்ற வேலை என்ன, உரிய இடம், எந்த இடத்திலே இருந்து நாம் படிக்க வேண்டும், அல்லது படித்து முடித்து விட்ட பிறகு எந்த இடத்திலே நாம் அமர வேண்டும் ஆகிய 5ஐயும் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் சிந்தித்து செய்ய வேண்டும். அப்போ ஒரு செயலை செய்ய வேண்டும்னா, ஒரு செயலை செய்து முடிக்க வேண்டும் என்று சொன்னால் பொருள், ஒரு செயலை செய்ய தொடங்கும் முன்னாலே அந்த செயலை செய்து முடிப்பதற்குரிய பொருள், ஏற்ற கருவிகள், தகுந்த காலம், அந்த செயலை நாம் மேற்கொண்டு எப்படி அந்த செயலை செய்து முடிக்க போகிறோம், எந்த இடத்துல படிக்கிறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தனி இடம் வேணும். இந்த இடத்தை இந்த 5 குறிப்புகளையும் நாம் ஒரு வேலையை பெறுவதற்கு முன்னாலேயும் வேலையை பெற்றுவிட்ட பிறகும் கூட இதை அப்ளை செஞ்சு பார்க்கலாம். நீங்களே கொஞ்சம் மூளை கிளறி பார்த்தீங்கன்னா பிஃபோர், ஆஃப்டர் அண்ட் பிஃபோர் ரெண்டுத்துக்குமே இந்த 5 கூறுகளும் நமக்கு அடிப்படையாக அமையும் என்பதிலே, துணையாக அமையும் என்பதிலே ஐயமில்லை. அடுத்து 676வது குறட்பா பாருங்க. 676 முடிவும்
இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படுபயனும் பார்த்து செயல். முடிவும் இடையூறும். முடிவு என்று சொன்னால் ஒரு செயலை செய்யும் போது அதை முடிப்பதற்கு வேண்டிய முயற்சி. ஒரு செயலை நம்ம எடுத்துக்கிறோம், ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறோம் இல்லைங்களா. உதாரணமாக பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியை நம்மளை வச்சே இந்த அதிகாரம் நல்லா ஓட்டலாம் இல்லைங்களா. கொஞ்சம் நாம் அந்த கருத்தை சொல்லணும்னு சொல்லி அப்படி போகிற இடக்கு முடக்கா நம்மை வைத்தே டிஎன்பிஎஸ்சி நம்ம எக்ஸாம் பாஸ் பண்ணணும், நாம் எடுத்த முடிவு இல்லைங்களா. எக்ஸாம் பாஸ் பண்ண முடிவு பண்ணியிருக்கிறோம். இந்த செயலை செய்யும் போது அதை முடிப்பதற்கு வேண்டிய முயற்சி, நமக்குள்ள அந்த ஒரு தாகம், அந்த ஒரு வெறி நமக்குள் வர வேண்டும். அப்படி வருகின்ற பொழுது சில இடையூறும் வரும். இடையூறும் அந்த முயற்சிக்கு வரும் தடையும். குறிப்பா சில பெண் பிள்ளைகள் திருமணத்துக்கு முன்னாலே இந்த பயிற்சி, இந்த தேர்வை எழுதி எப்படியாவது பாஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு வெறித்தனமாக அவர்கள் அந்த என்னுடைய மாணவர்கள் கூட பலருக்கு அந்த அந்த நிகழ்வுகள் பகிர்ந்து கொள்வது உண்டு. எப்படியாவது அதை பாஸ் பண்ணி தான் நான் ஐஏஎஸ் ஆகிட்டு தான், கலெக்டர் ஆகிட்டு தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லுவாங்க பிள்ளைங்க. அந்த கவர்மெண்ட் சீட்டில் நான் குரூப் 1 பாஸ் பண்ணிட்டு தான் நான் மற்ற வேலையை அப்படின்னு சொல்லுவாங்க. தவிர்க்க முடியாத சில காரணங்களாலே கல்யாணம் வந்து முன்னால் நிற்கும். இல்லை கல்யாணத்துக்கு அப்புறம் தொடர்ந்து படிப்பாங்க, திடீர்னு குழந்தை பெற்றுரும், குழந்தை பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இடையூறுகள் என்று சொல்லலாம். நாம் மேற்கொண்ட அந்த செயலை முடிக்க முடியாமல் நமக்கு வருகிற இடையூறுகள். பாருங்க, நாம் ஒரு செயலை செய்யும் பொழுது அதை முடிக்க வேண்டும் என்று ஒரு முடிவுக்குள்ள நம்ம வரோம். முடிவும் இடையூறும், அந்த செயலை நாம் செய்கின்ற பொழுது பல இடையூறுகள், அந்த முயற்சிக்கு தடையாக வருகின்ற அந்த இடையூறுகளும் தடைகளும் முற்றியாங்கு எய்தும் படுபயனும். அந்த தடை வந்துச்சே அப்படின்னு சொல்லிட்டு தலை மேல கையை வச்சுட்டு உட்காரக்கூடாது. ஏன்னா அழகா வள்ளுவர் சொல்றார் பாருங்க, அந்த தடையை நீக்கி செயலை செய்து முடித்தால் தனக்கு கிடைக்கும் மிகுந்த பலனையும், அடுத்து பாருங்க, பார்த்து செயல் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் இல்லைங்களா. நம்ம கலெக்டர் ஆகணும், இல்லை டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2 2 பாஸ் பண்ணி ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியலாக நம்ம உட்காரணும். இதுதான் நம்முடைய எண்ணம். நடுவில் பிரச்சனைகள் வரும். திடீர்னு குடும்பத்தில் பெரிய யாராவது இறந்துருவாங்க, இல்லை நான் சொன்ன மாதிரி திருமணம் வந்துடும், இல்லைன்னா பிள்ளை பேர் வந்துடும். எல்லாவற்றையும் தூக்கி போட்டுட்டு நம்முடைய கனவுகள், நம்முடைய கற்பனைகள் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நாம் அந்த சீட்டில் உட்காரணும். அந்த சீட்டில் உட்காரணும். கவர்மெண்ட் பழமொழி ஒன்று சொல்லுவோம், மாடு மேய்த்தால் கூட கவர்மெண்ட் மாட்டை மேய்க்கணும் அப்படின்னு சொல்லி பண்டை காலத்திலே பள்ளிக்கூடங்களிலே எங்களுக்கெல்லாம் ஆசிரியர்கள் சொல்லி கொடுத்துருக்கிறார்கள் இல்லைங்களா. அப்போ அந்த அரசு வேலை என்பது நம்முடைய கனவாக இருக்க வேண்டும் இல்லைங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டால் முதல் முடிவெடுக்க வேண்டும். முடிவெடுக்கின்ற பொழுது தடைகள் வருவது இயல்பு, அந்த இடையூறுகள் வருவது இயல்பு. அந்த இடையூறை நீக்கி, தடையை நீக்கி நாம் எவ்வாறு அந்த பலனை அடைய வேண்டும் என்று சீர்தூக்கி பார்க்க வேண்டும். பொருள் பாருங்க, செயலின் முடிவை பற்றியும் இடையிலே வரும் இடையூறுகளை பற்றியும் முடிந்த பின் அடையும் பெரும் பயனையும் ஆராய்ந்தே ஒரு செயலை நாம் செய்ய வேண்டும். அற்புதமான கருத்துங்க. என்ன கேட்டீங்கன்னா போட்டித் தேர்வு எழுதுகின்ற நண்பர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய சவால். திருவள்ளுவர் நாங்களாம் தருகின்ற அறிவுரை கிடையாது, வள்ளுவரே வந்து உங்களுக்கு சொல்லுகின்ற அறிவுரை என்று சொல்லலாம். முயற்சி இல்லையா, முடிவு பண்ணுங்க. முடிவு செய்து நாம் இறங்கி அந்த வேலையை செய்கின்ற பொழுது இடையூறுகள் வரும். இடையூறை வந்து பெருசாக நினைக்காதீங்க, தூக்கி விசிறி அடிங்க. இந்த இடையூறை தாண்டி நம்முடைய ப்ராஜெக்டை நம்ம முடிக்கின்ற பொழுது நமக்கு வருகின்ற நன்மை என்ன என்பதை நீங்கள் யோசித்து பாருங்க இல்லைங்களா. நல்ல அபிஷியல் 2A 2 குரூப் 2A செகண்ட் குரூப் 2A குரூப், அதுக்கப்புறம் இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கற்பனை பண்ணணும். நம்ம இதில் போகிற மாதிரி, கவர்மெண்ட் ஜீப்பில் போகிற மாதிரி, நம்ம இறங்குற மாதிரி, அதிகாரிகள்லாம் சல்யூட் அடிக்கிற மாதிரி, அவ்வளோதான். இதெல்லாம் நினச்சிங்கன்னா நம்ம தூங்கவே முடியாது. நம்மளால் தூங்கவே முடியாது, நம்ம தூங்கவே மாட்டோம். தூங்கி இருந்தா கூட கண்ணை மூணா கூட தூக்கம் வராது, எழுந்து படிக்கிறதுக்கு நம்ம உட்காந்துருவோம். இந்த ஒரு மோட்டிவேஷனை தருவதற்காக தான் வள்ளுவர் இந்த கருத்தை உங்கள் முன் வைக்கிறார். வள்ளுவர் தர டிப்ஸ் பாருங்க, என்ன அழகான ஒரு கருத்து முன்னால் வச்சிருக்கிறார் பாருங்க. மிக சிறந்த அதிகாரம். அதுக்கப்புறம் பாருங்க 677 செய்வினை செய்வான் செயல்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் கொளன். நல்ல கருத்து பாருங்க. செய்வினை செய்வான் செயல்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் கொளன். பாருங்க பொருள் பார்க்கலாம். செய்வினை செய்வான் செயல்முறை, நம்ம ஒரு செயலை செய்யறோம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த செயலை ஒரு செயலை செய்கின்ற பொழுது, அதாவது அமைச்சல் வந்ததுனால போர்ன்னு வருதுங்க. ஒரு போரை தொடங்கினவன் செய்கின்ற முறை எதுவென்றால், நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி சொன்னா, ஒரு செயலை நம்ம எப்படி செய்யணும்னு சொன்னா, அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் கொளல்,
அந்த போரினுடைய மர்மத்தை அறிந்திருப்பான் கருத்தினை நாம் பின்பற்ற வேண்டும். அதாவது பொருள் பார்த்தா நமக்கு புரிய பாருங்க. ஒரு செயலை செய்வதற்குரிய செயல்முறையாவது எது அப்படின்னு சொன்னா, அதனை முன்பே செய்து முடித்து தெளிந்தவனிடம் கேட்டறிந்து அவைகளை நாமும் மேற்கொள்ள வேண்டும். அப்போ ஒரு செயலை நாம் செய்யணும்னு சொன்னா, இதுக்கு முன்னால அந்த செயலை செஞ்சது யாரு அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து அவன் எப்படி அந்த செயலை இப்படி இதை நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, டிஎன்பிஎஸ்சிக்கு நாம் தயாராகிறோம். டிஎன்பிஎஸ்சி தயாராகின்ற பொழுது ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வு வெற்றி பெற்ற அந்த நண்பர்களை நாம் தொடர்பு கொண்டு அவர்கள் எப்படி எழுதினார்கள் படித்தார்கள் என்று கேட்டு அந்த முறையை ஃபாலோ செய்து தேர்விலை வெற்றி பெற நாம் முயற்சி செய்ய வேண்டும். நல்ல அருமையான டிப்ஸுங்க பாருங்க. 78 பாருங்க, 678. வினையால் வினையாக்கி கோடல் நனைகவுள் யானையால் யானை யாத்தற்று. யாத்தல் என்று சொன்னால் கட்டுவது பிடிப்பது என்று பொருள். வினையால் வினையாக்கி கோடல், நாம் செய்கின்ற ஒரு காரியத்தாலே செய்கின்ற செயலாலே அதே போன்று வேறு ஒரு காரியத்தை நம்ம செய்து முடிக்க வேண்டும். ஒரு வேலை செய்யறோம்னா, ஒரு வேலை நம்ம இறங்குறோம்னு சொன்னா அதே வேலையோடு இன்னொரு வேலையை நம்ம முடிக்கணும். இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எப்படி அவர் விளக்கம் சொல்றாரு பாருங்க. நனைகவுள் யானையால் யானை யாத்தற்று. மத நீராலே, கவுள் என்று சொன்னால் கண்ணம், கன்னத்திலே மத நீர் ஒழுகுகின்ற அந்த மத நீர் ஒழுங்குகின்ற கண்ணங்களுடைய யானையை கொண்டு அதே போன்று வேறு ஒரு யானையை பிடித்தலுக்கு சமம். இது பாருங்க, பொருள் பார்த்தா நமக்கு புரிய நினைக்கிறேன். ஒரு செயலை செய்யும் பொழுது அந்த செயலால் மற்றொரு செயலையும் செய்து முடித்து கொள்ளல் ஒரு யானையை கொண்டு மற்றொரு யானையை பிடித்தலுக்கு சமம். இதை நமக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னா, இப்போ நீங்க குரூப் 4 ரெடி ஆகுறீங்க. குரூப் 4க்கு ரெடி ஆகும் போதே குரூப் 2 எப்படியாவது நம்ம முடிக்கணுன்ற எண்ணம் வரணும். குரூப் 2A படிக்கிற நண்பர்கள் ஐபிஎஸ் ஐஏஎஸ் அந்த எக்ஸாமை நம்ம எழுதணுன்ற மாதிரி அந்த எண்ணம் நமக்குள்ள வரணும். ஏன்னு சொன்னால் பாடத்திட்டம் என்பது ஒன்று தான். இன்னும் கொஞ்சம் சேர, அவ்வளவுதான். போட்டித் தேர்வுக்குரிய பாடங்கள் எல்லாம் ஏறக்குறைய ஒன்று போலவே இருக்கும். அப்படி நாம் ஒவ்வொரு தேர்வுக்கும் குரூப் 4க்கு ஒரு ரவுண்டு, 2க்கு 1, 2Aக்கு 1, இப்படி ஒன்னொன்னுக்கும் கொஞ்சம் மாறுது. அந்த யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு இன்னும் கொஞ்சம் கூடும். எனவே ஒரு தேர்வுக்கு நாம் தயாராகின்ற அதே நேரத்திலே மற்றொரு தேர்வையும் நாம் எழுதக்கூடிய அளவுக்கு நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். பழமொழி சொல்ல, ஒரு கல்லுல 2 மாங்காணுவான். நிறைய பிள்ளைகள் இப்படி செய்கிறார்கள். 4 எழுதுவான், அதே ஃபாலோ அப்ல 2 வரும், 2A குரூப் எழுதுவான், யூபிஎஸ்சி எழுதுவாங்க. இது எப்படி என்று சொன்னால், ஒரு யானையை கொண்டு இன்னொரு யானையை பிடிக்கிற மாதிரி. அற்புதமான குரட்பா. நீங்க வள்ளுவருக்கு தான் நீங்க தேங்க்ஸ் சொல்லணும். இந்த அதிகாரத்தை ரொம்ப கவனத்தோடு படிச்சா நமக்குள்ள ஒரு ஊக்கம் வரும் என்று நான் நினைக்கிறேன். 679வது குரட்பா பாருங்க. நட்டார்க்கு நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரை ஒட்டி கொள்ளல். நட்டார்க்கு நல்ல செயலின் விரைந்ததே, அதாவது நட்டார்க்கு நல்ல செயலின் விரைந்ததே. போர் செய்கின்ற பொழுது தன்னை சேர்ந்தவர்களுக்கும் இனியவற்றை செய்தவற்றை காட்டிலும் விரைந்து செய்ய வேண்டியது ஒன்று உண்டு. அதாவது இது பொருளை படித்தா இந்த திருக்குறள் நம்ம புரிச்சிக்கலாம் பாருங்க, விளங்கி கொள்ளலாம். ஒரு செயலை செய்யும்போது நண்பர்களுக்கு நல்லது செய்வதை காட்டிலும் தன் பகைவர்களோடு நட்பு கொள்ளுவது விரைந்து செய்யப்பட வேண்டியது ஆகும் அப்படின்னு சொல்றாரு. அதான் நட்டார்க்கு நல்ல செயலின், இல்லைங்களா? நம்ம அதாவது தன்னை சார்ந்தவர்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னோம்னா, தன்னை சார்ந்தவர்களுக்கு நன்மை செய்வதை காட்டிலும் பகைவனுக்கு நாம் அதிகமான நன்மை செய்ய வேண்டும், பகைவரோடு சேராதவரை. இது எப்படின்னு கேட்டால், இந்த அரசியலை நம்ம பார்க்கலாம். 2 கட்சி இருக்கும். எதிர்கட்சியிலிருந்து ஒரு நல்ல தீவிரமான ஒரு ஆக்டிவான ஒரு உறுப்பினர் அடுத்த கட்சியில் வந்து சேருவார். நீங்கள் கவனிச்சு பாருங்க, அந்த மாற்று கட்சியிலிருந்து வந்து சேர்ந்த அந்த நபருக்கு உடனடியாக இந்த கட்சியில் ஒரு பொறுப்பு கொடுத்துருவாங்க. இது வள்ளுவர் சொன்ன ஐடியா. நம்ம நினைக்கிறோம், இவங்க நினைக்கிறா, அவர் நினைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு, இது வள்ளுவர் திருக்குறள் அவன் படிச்சிருக்கிறான்னு அர்த்தம், இல்லைங்களா? நமக்கு தன் கட்சியை சார்ந்தவர்களுக்கு பயன் செய்வதை விட மாற்று கட்சியிலிருந்து பகைவனிடமிருந்து வந்து நம்மிடம் சேர்கின்ற அவனுக்கு நாம் அதிக நன்மை செய்கின்ற போது அதனுடைய பலன் மிக அதிகமாக இருக்கும் என்பது வள்ளுவர் தருகின்ற கருத்து. நட்டார்க்கு
நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரை ஒட்டி கொள்ளல். ரொம்ப அற்புதமான குறள். இது இப்பவே நடைமுறையில நாம் உன்னிப்பாக சமுதாயத்தை, அரசியலை பார்க்கின்ற பொழுது நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். அடுத்து பாருங்க, கடைசி. உரை சிறியர் உள்நடுங்கள் அஞ்சி குறைபெறின் கொள்வர் பெரியார் பணிந்து. உரை சிறியர், அதாவது அமைச்சில் வர்றதுனால இது வருதுங்க. ஆளுகின்ற இடம் மிக சிறியதாக ஒரு அமைச்சன் இருந்தாலும், ஒரு அரசன் இருந்தாலும், உள்நடுங்கள் அஞ்சி, தம்மை விட வலிமை மிகுந்தவர் படையெடுத்து வந்தபோது தம்முடைய படையை கண்டு அவன் நடுங்காமல் என்ன பண்ணணும் பாருங்க, குறைபெறின், அப்போது தேவைப்படும் சமாதானத்திற்காக அவன் என்ன பண்ணணும், முயற்சி செய்து பெரியார் பணிந்து கொள்வர், அந்த வலிய அரசனை பணிந்து அந்த சமாதானத்தை ஏற்றுக்கொள்ளுதல். அதாவது ஒரு அரசன் இருக்கிறான், அவன் மிக சிறிய இடத்தை தான் ஆட்சி செஞ்சு வரான், விரோதி வரான், அவன் மிகப்பெரிய ஆளு, எனவே அவனை எதிர்த்து வெற்றி அடைய முடியாது என்று சூழல் வருகின்ற பொழுது அவனோடு சமாதானமாயி செட்டில் ஆயிட்டு நீ பிழைக்கிற வழியை பாருடா அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாரு. பொருளை பாருங்க, தம்மை விட வலிமையானவர்கள் எதிர்ப்பதற்கு தம்முடன் இருப்பவர்கள் அஞ்சும் போது வலியோரை வணங்கி ஏற்றுக்கொள்வார்கள். இல்லையா? விரோதியை பாருங்க, அவனை எதிர்க்க முடியுமா பாருங்க, இல்லைங்களா? அப்படி முடியலன்னு சொல்லும் பொழுது எதிரியே நீங்க என்ன பண்ணுங்க, காலில் விழுந்து செட்ரைட் ஆயிட்டு அவனை கையில போட்டு அவனோட ஒன்னாயிடுங்கன்னு சொல்றாரு. இந்த என்னுடைய தொடர்பு எண்ணை கொடுத்திருக்கிறேன். இந்த செய்தி உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த பாடம் புரிந்திருந்தால் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்யுங்கள். தொடர்ந்து தேர்வு சம்பந்தமான பாடங்களை, தேர்வு நெருங்கிவிட்ட சூழ்நிலையினாலே இது கவனமோடு கவனியுங்கள். இந்த தமிழும் தங்கையாவும் என்ற சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து நான் போடுகின்ற பாடங்கள் தன்னாலே உங்களது வந்து சேரும் என்று நான் நினைக்கிறேன். தேர்வு நேரம் நெருங்கி விட்டதுனாலே கவனத்தோடு படியுங்கள். இறைவன் நமக்கு உண்மையிலே நல்லது செய்வார் என்ற எண்ணத்தோடு, ஆங்கிலத்தில் சொல்லுவார் டேக் பாசிட்டிவ் அப்ரோச், அந்த பாசிட்டிவ் எண்ணத்தோடு நாம் தேர்வில் எழுதுவோம், வெற்றி பெறுவோம். நிச்சயமாக நமக்கு அரசு தேர்வு உண்டு என்ற எண்ணத்திலே இதை நீங்கள் பயன்படுத்துங்கள். கடவுள் நிச்சயமாக நமக்கு அருள் புரிவார். மீண்டும் ஒரு சிந்தனையோடு பாடத்தோடு மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.